மக்கள் போராடலாம் புறணில் அடிக்கிறாங்க. பாவம் ஆட்டுக்குட்டி என்ன பண்ணோம்? தமிழ்நாட்டுல பாருங்க, விருந்தும் வீடும் தயாராக இருக்கிறது, வருவோரெல்லாம் வரலாம். ஒரு கிறிஸ்தவ ஆயாவை கூப்பிட்டு வந்து ஒரு நாடகத்தை போட்டு ஒரு வீடியோவை செட் பண்ணி பக்காவா போடுறோம், பச்சக்குன்னு அல்றோம் ஓட்ட அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு வேலை நடந்திருக்கு. மழை காலத்துல ஊர் மக்கள்லாம் நொந்து நூடுல்ஸ் ஆகும் போதே தக்காளி சோறை ஆக்கிட்டு போய் தனியா தின்ன வயலுக இவனுங்க ஆதாயம் இல்லாம ஒரு வேலையும் பண்ண மாட்டானுங்க. உள்ள போய் நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கானுங்க. வணக்கம் தோழர்களே. கெத்தா வீடியோ போட்டு கொத்தா சிக்கி அசிங்கப்பட்டு ஆட்டோல ஏறி இருக்காரு நம்ம ஆட்டுக்குட்டி. போற இடம் எல்லாம் புடலையில தட்டி இருக்காங்க நம்ம ஆட்டுக்குட்டிய. எப்பவுமேங்க போலியா செட்டப் பண்ணி வீடியோ போட்டு தன்னை பெரிய ஆளா காட்டுறது பிஜேபிக்கு கை வந்த கலை. இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, எப்பவுமே தான் பண்றாங்க. அந்த காலத்துல எம்ஜிஆர் இருப்பார் இல்லையா, ஏழைகளுக்கு உதவி செய்வாரு, ஓடி ஓடி உதவி செய்வாரு, கிழவிங்களை கட்டி பிடிச்சி போஸ் கொடுப்பாரு, இங்கிட்டு பார்த்தா உழைக்கிற தொழிலாளிக்கு வண்டி இழுத்து விடுவாரு, எல்லா வேலையும் செய்வாரு. இதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி தன்னை நினைச்சுக்கிச்சுங்க. இந்த காலத்துல அச்சு பிச்சுன்னு ஏதாவது செஞ்சா பிச்சு விடுவாங்கன்னு தெரியல இந்த கும்பலுக்கு. முதல்ல தலைவரா இருந்தாரு அன்னை எல்முருகன். அவர் என்ன பண்ணாரு, எம்ஜிஆராவே வேஷம் போட்டு ஷூட்டிங்க நடத்திவிட்டாரு. அப்படியே வயல் வர்றப்பெல்லாம் ஓடி பாட்டு பாடி அதை அப்படியே எடுத்து போட்டு அப்படியே அள்ளி புடுவோம் ஓட்டன்னு போனா 5 ஓட்டு கூட விழுகல. ஏற்கனவே நீங்க ஒத்த ஓட்டு பாஜக வேற, அதுல மொத்தமா கலெக்ட் பண்ணிடலான்னு விட்டுருவோம். நாங்க மொத்தமா அடிச்சு ஓட விட்டோம். சரி, அவர் தான் அப்படி ஒரு பக்கம் வேலை தூக்கிக்கிட்டு இன்னொரு பக்கம் வேட்டியை பிடிச்சிட்டு தெருவில் நடந்தாரு, இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் வேஷம் போட்டு நடிச்சு அசிங்கப்பட்டு ஆட்டோல ஏறினாரு. அண்ணாமலையாவது மக்களை நேரடியா சந்திச்சு நான் பெரிய ஆளு அப்படின்னு நிரூபிச்சு ஓட்ட வாங்கணும்ல, அது முடியாதோ? ஏன்னா அண்ணாமலை தான் ஒத்த ஓட்டு. அண்ணாமலை சொந்த தொகுதியில ஒரு வார்டுல மொத்தமே ஒத்த ஓட்டு தான் அண்ணாமலைக்கு போட்டிருக்காங்கன்னா பாருங்களே. அப்புறம் என்ன பண்றது? மக்கள் போராடலாம் புறணில் அடிக்கிறாங்க. பாவம் ஆட்டுக்குட்டி என்ன பண்ணோம்? முட்டு சந்து மூத்திர சந்துன்னு பார்க்காம ஆளு வச்சு அடிக்கிறானுங்கன்னா பாருங்க. எதுக்கு பாவம்பு? நாமளே ஒரு வீடியோ போட்டு விட்டுருவோம் அப்படின்னு செட்டப் பண்ணி வீடியோ எடுத்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. ஆனா என்ன கால கொடுமைன்னா இது தமிழ்நாட்டுல செல்லாது. ஏன்னா நாம தான் சின்னதா போட்டாலே அடிச்சு ஓட விடுவோமே. அப்படி நேற்று நேரம் ஒரு ஆயா கூட ஒரு வீடியோ எடுத்து அது செட்டப் வீடியோன்னு கண்டுபிடிச்சு செவுள்ளையே தட்டி அனுப்பியிருக்காங்க ஆட்டுக்குட்டிய. அந்த வருத்தத்துல ஆட்டுக்குட்டி இருக்கும்போது அதை கொண்டாடுகிற வேலையில நம்ம இருக்கணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. அதோட ஆட்டுக்குட்டி தமிழ்நாட்டுல பாருங்க, விருந்தும் வீடும் தயாராக இருக்கிறது, வருவோரெல்லாம் வரலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டணிக்கு வா, காசு இருக்கு, கத்தா அள்ளி தருவேன், கொத்தா கொண்டு போ அப்படின்னு அர்த்தம். அதுல ஒரு பக்கம் உலைய வச்சு கூப்பிட்டு இருக்கிறாரு. இந்த ரெண்டையும் வச்சு செய்யணும் தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். முதல்ல என்ன தெரியுமாங்க, கொஞ்ச நாளாவே போற இடத்துலலாம் பிரச்சனையா இருக்குது அண்ணாமலைக்கு. அதுலயும் 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தர்மபுரி பாத யாத்திரை போனேன்னா உன் பாட்டுக்கு ஓரமா போயிட்டுல வரணும், ஊருக்குள்ள போய் சலம்ப கூடாதுல்ல. எல்லா பசங்களும் ஒரே மாதிரி சரி போய் தொலையட்டும் அப்படின்னு விட மாட்டாங்கல்ல. எங்களை மாதிரி 1-2 தம்பிங்க இருப்பாங்கல்ல, அவன் ஓட விட்டு அடிப்பா, இல்லைன்னா வந்து நின்று என்னையா அப்படின்னு வரல. அதுதான் அங்க நடந்து போச்சு. தர்மபுரி பக்கம் பள்ளிப்பட்டின்ற ஊரை கிராஸ் பண்றாரு, என் மண் என் மக்கள் நடக்கிறாரு. நடந்து போனவரு ஒரு நப்பாசை ஆயிடுச்சு. திமுக அதிமுக எல்லாரும் சிறுபான்மையினர் ஓட்ட பூரா சிந்தாம சதராம வாங்கிடுறாங்க. இந்த முறை மொத்தமா திமுக அடிச்சிருச்சு. அதிமுக நம்ம கூட இருக்கும்போது ஒத்த ஓட்டு விழுகல, இப்ப அவங்க தனிச்சு போயிட்டாங்க. அவங்களும் இங்க இஸ்லாமியர்களுடைய ஓட்டெல்லாம் மொத்தமா சேகரிக்கிறாங்க. இப்ப நமக்கு யாரு ஓட்டு போடுவா? அப்ப கிறிஸ்தவர்களை ஏதாவது காலு கையில விழுந்து ஐஸ் வச்சு ஏதாவது 4 ஓட்டை வாங்க முடியுமா அப்படின்னு பிளான் போட்டிருக்காரு நம்ம அண்ணாமலை. அண்ணாமலை போட்ட பிளான் என்னைக்கியா ஜெயிச்சிருக்கு? பிளான் பண்ணாலே பிளான் பண்ணி நம்ம அடிக்கிறதான வேலை. பிளான் பண்ணிட்டு உள்ள வர்றாரு அண்ணாமலை, மொத்த பிளான அடி. ஏன்னா அண்ணாமலை கொண்டைய மறந்துட்டாரு. அப்புறம் கொண்டைய கண்டுபிடிச்சு நம்ம தம்பிங்க அடிச்சிருக்கிறானுங்க. இதெல்லாம் இங்க வராத ஏன்னா அடிச்சு ஓட விட்டாங்க. மறுநாள் போய் கம்ப்ளைண்டும் கொடுத்தாச்சு. அதுக்கு போலீஸ்காரங்க ரியாக்ஷன் பண்ணி 3 பிரிவுல வழக்கம் போட்டாச்சு. முடிஞ்சா இதுல அண்ணாமலைக்கு எக்கச்சக்கமா டென்ஷன் ஆயிடுச்சான். கிறிஸ்தவர்கள் எங்களை வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அண்ணாமலை என்ன அப்படி ஏப்ப சாப்பையா அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு கிறிஸ்தவ ஆயாவை கூப்பிட்டு வந்து ஒரு நாடகத்தை போட்டு ஒரு வீடியோவை செட் பண்ணி பக்காவா போடுறோம்,
பச்சக்குன்னு அல்ற ஓட்ட அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு வேலை நடந்திருக்கு. அது என்ன செட்டப்னு கேக்குறீங்களா? எண்மண் எண் மக்கள் யாத்திரை போகும்போது லோக்கல்ல இருக்கிறவங்க சேர்ந்து ஒரு செட்டப் பண்ணிருக்காங்க. அது என்ன செட்டப்பு? ஒரு ஆயா, ஒரு 60 70 வயசு 80 வயசு இருக்கும், ஒரு ஆயாவை செட்டப் பண்ணி, ஆயா நீங்க போய் ஒரு சவமாலையை கொடுத்து தம்பி எங்க வீட்டுக்கு வாங்க, தம்பி எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடணும். இதுதான் உனக்கு கொடுத்துருக்கிற டைலாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு ஆயாவும் போயிட்டாங்க. அப்ப எல்லா செட்டப்பும் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடியா, ஆக்ஷனுக்கு ரெடியா போயிடுச்சுங்க இந்த காவி கும்பலுங்க. ஆயாவும் போயிட்டாங்க. சரி பக்கத்து வீட்டு பிள்ளைங்க கூப்பிடுதுங்க போவோன்னு போயிட்டாங்க. போய் கையில ஒரு ஜவமாலை எடுத்துட்டு போறாங்க. போறவங்க, நீங்க தான் தம்பி அது, நீங்க தானா அது அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை முன்ன பின்ன பார்த்தது இல்ல, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அப்ப இவங்க எல்லாம் சொன்னாலும் நீதானா, உங்ககிட்டதான் வீட்டுக்கு வர சொன்னாங்களா அப்படின்னு அர்த்தம். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? செட்டப் பண்ணவங்க ஒழுங்காவது செட்டப் பண்றாங்களா? இந்த காவி கும்பல்லாம் பாடிச்சோடா கும்பல், கொண்டைய மறந்து போராடலாம் புடனில் தட்டுவாங்க. போனவரு சொல்லி கொடுத்து கூப்பிடாம ஆச்சி அன்னைக்கு ஸ்டெப்லயே மாட்டி விட்டுருச்சு. பா நீங்க தானேப்பா அது அப்படின்னு மாட்டி விட்டு, ஆமாச்சி நான் தான் அப்படின்னு ஆச்சி மாலையை கொடுக்குது. செட்டப் பண்ணபடி மாலையை கொடுக்குது. மாலையை தலையிலே போட்டு விட்டுருச்சு. கையில ஏதோ சிலுவையோ சிறுவமோ ஒரு போட்டோவோ ஏதோ ஒன்று கையில கொடுக்குறாங்க. கையில அதை வாங்குறாரு, சிறுவமோ ஏதோ கொடுக்குறாங்கல்ல அதை வாங்குறாரு. வாங்கிட்டு சொல்றாரு, இந்த ஆச்சி சொல்றாங்க உன்னோட டேபிள்ல வச்சுக்க பண்றாங்க, நான் கொண்டு போய் பூஜை அறையில வச்சுக்கிறேன் பாட்டி, இது கொண்டு போய் பத்திரமா என்னுடைய சாமி ரூம்ல வச்சிடறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த அம்மாவுக்கு டைலாக் மறந்து போச்சு. ஐயோ வீட்டுக்கு கூப்பிட சொன்னாங்களே நம்ம மறந்துட்டுமே, வாங்க தம்பி வீட்டுக்கு, வாங்க தம்பி வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடுறாங்க. டைலாக் மறக்கிறதுக்கு முன்னாடி வாங்க தம்பி வீட்டுக்கு, வாங்க தம்பி வீட்டுக்கு, சுத்தியில இருக்கிற செட்டப் கோஸ்ட் எல்லாம் அப்படியே பாட்டி மறக்காம கூப்பிட்டுருச்சு அப்படியே கிளம்பி போகுதுங்க. மொத்தமா போறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள போய் கேமராக்காரன் நின்னுக்கிறான். ஏன்னா வீட்டுக்குள்ள இருந்தா கேமராவே வாசப்படி நோக்கி இருக்கு, ஃபேஸ் பண்ணி இருக்கு. அப்ப இவங்களுக்கெல்லாம் முன்னாடி போய் நின்று கேமராவுக்கு ஒருத்தர் ரெடி ஆயிடுறான். ஏன்னா மழை காலத்துல ஊர் மக்கள்லாம் நொந்து நூடுல்ஸ் ஆகும்போதே தக்காளி சோறு ஆக்கிட்டு போய் தனியா தின்ன வயலுங்க இவனுங்க ஆதாயம் இல்லாம ஒரு வேலையும் பண்ண மாட்டானுங்க. உள்ள போய் நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கானுங்க. அங்க போய் உட்காந்து அவர் அழுந்து விடுறாரு, நான் எல்லா சாமியும் கும்பிடுறேன் பாட்டி, எல்லா மதத்தையும் நான் மதிக்கிறேன். அப்பா பாப்பா சாமி ஆட்டுக்கிட்டே நீங்க எல்லாம் மதிச்சதை நாங்களும் பார்த்துட்டு தானே இருக்கோம், நீங்க எப்படி மதிப்பீங்கன்னு. கிறிஸ்தவர்களை கொண்டு போய் கிறிஸ்தவ பாதிரியாரையும் குடும்பத்தையும் மொத்தமா வண்டியில வச்சு எரிச்சு விட்டது நீங்க தானே. டெல்லியில அதிகமா பாலியல் வல்லுறவுக்கு ஆளானது கிறிஸ்தவ பெண்கள். அதுதான் நீங்க கொடுக்குற அரசாங்கம் கொடுக்குற புள்ளி விவரத்துல இருக்கு. டெல்லிய ரேப் சிட்டின்றாங்க, அதுல அதிகமா பாலியல் வல்லுறவுக்கானது கிறிஸ்தவ பெண்கள். அதுக்கு நீங்க சொன்ன காரணம் அவங்க ஆடை சரியா போடலன்னு. இதுதான் கடந்த 15 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு டெல்லியில. அப்புறம் கிறிஸ்தவ நன்னு சிஸ்டர் 85 வயசுக்காரங்களை கொண்டு போய் மேற்கு வங்கத்துல ரேப் பண்ணீங்க, இதுதான் நீங்க மதிக்கிற லட்சணம். அப்புறம் ஹரியானாக்குள்ள புகுந்து கிறிஸ்தவ தேவாலயங்களை அடிச்சு குழந்தைங்க மேல கூட பெட்ரோலை ஊத்தி எரிச்சு விட்டீங்க, இதுதான் நீங்க இந்த மதத்தை மதிக்கிற லட்சணம். எதெல்லாம் விடுங்க. நேத்து நேரம் இன்னைக்கும் கூட குக்கியின மக்களை அழிச்சு ஒழிச்சிங்க. அவங்க கஞ்சா கடத்துறாங்க, நீங்க போத மருந்து தயாரிக்கிறாங்க, நீங்க வெளிநாட்டுல இருந்து ஒண்ட வந்தவங்க, நீங்க பழங்குடியா இருக்கிற கிறிஸ்தவ மக்களை பார்த்து உங்களுக்கு அச்சம். அந்த பெண்களை எல்லாம் பாலியல் வல்லுறவு கூட்டு பாலியல் வல்லுறவு பண்றதை வேடிக்கை பார்த்தீங்க. முகாமினரவனுக்கு சோறு கூட போடாம தெருவில் உட்கார வச்சிருக்கீங்க. நீங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் அப்படியே கொண்டாடிடுவீங்களாக்கோ. நேற்று நேரம் இவ்வளவும் செஞ்சு விட்டு இன்னைக்கு போய் உட்காந்து கேரளாவில் காலில் விழுந்து கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடுவாங்களான்னு பொறுக்கிட்டு தர்றீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆயாவை வச்சு ஆக்ஷனை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு மிஸ்டர் ஆட்டுக்குட்டி? ஏமாலியா இருக்கா? அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. உடனே ஆட்சி என்ன பண்ணி பிடிச்சு வந்த வேலையெல்லாம் மறந்துட்டு தான் கஷ்டத்தை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. பா தம்பி எனக்கு வயிற்று வலி இருக்கு, எனக்கு முடியல, அது இல்லை, யாரும் பாக்குறது. ஆச்சி இவர் தான் இந்த ஊருக்கு தலைவர் பொறுப்பாளர், இவர் காலையில உங்களை பார்க்க சொல்றேன். தலைவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உள்ளூர் பொறுப்பாளர், அதுதான் ஹைலைட்டே. உள்ளூர் பொறுப்பாளர் பாட்டி எழுத வீட்டு பசங்க தெரியும்ல, அந்த பசங்களோட நான் பாக்குறேன் காலையில அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுத்த வீட்டுல 2 பயலுக பிஜேபி கார இருக்கிறான். அந்த பிஜேபி கார பயலுக தான் பாட்டிய செட்டப் பண்ணுவீங்க. செட்டப் பண்ணி கிறிஸ்தவர்கள் வரவேற்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் தங்களுடைய அன்பை காட்டுகிறார்கள்
அப்படின்னு போலியா ஒரு பிம்பத்தை கட்ட வேண்டும். முந்தா நாள் புடனி அடி வாங்கி தெருவுல பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடி வந்தோம். அதெல்லாம் சரி கட்டணும்னா தேர்தலுக்கு முன்னாடி இப்படி ஒரு செட்டப் அண்ணாமலைக்கு அவசியமா இருக்கு. அதனால செட்டப் பண்ணிட்டாரு. அதை எப்படி சொல்றீங்க இது செட்டப்னு? ஏற்கனவே இப்படி பல செட்டப் தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்குங்க. தான் வீட்டுல தான் சொந்தக்கார பிள்ளை, பொண்டாட்டி, தங்கச்சி, அம்மா, ஆத்தா, ஏத்த வீட்டுக்காரக்கா எல்லாத்தையும் வச்சு எக்கச்சக்கமான வீடியோ வெளியிட்டு கும்பல் தான் இந்த கும்பல். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேனே, ஒரு ஆயா பஸ்ல போகுது, கண்டக்டர்கிட்ட போய் காசு கொடுக்குது. கண்டக்டர், ஆயா காசெல்லாம் வேணாம், இது டிக்கெட் வந்து இலவசம் தான், நீ உட்காந்துட்டு போ அப்படின்னு. நானா பிச்சையா எடுக்கிறேன், இந்தா காசு, இலவசமா டிக்கெட் கொடு அப்படின்னு அந்த ஆயா சொல்லுது. அப்ப கேமரா இந்த ஆயா எந்திரிக்கிறதுல இருந்து அப்படியே பின்தொடர்ந்து போகுது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த சங்கிக்கு மூளை இருந்தா போய் சண்டை ஆரம்பிக்கும் போதுல இருந்து எடிட் பண்ணியாவது போட்டிருக்க வேணாம்? எடிட் பண்ணி போடியா? சண்டை ஆரம்பிக்கும் போது போட்டீங்கன்னா சண்டை போட்டதை யாரோ எடுத்து போட்டாங்கப்பான்னு கூட நினைப்போம். நீ ஆயா வண்டியில உட்கார்ந்து இருந்த சீட்டை விட்டு எந்திரிக்கிறதே எடுக்கிறான். ஒவ்வொரு ஆர்வ கோளாறுல எடுத்து அசிங்கப்பட்டு மாட்டினானுங்க. இப்படி பல வீடியோவில் மாட்டி நம்ம அடிச்சு ஓட விட்டுருக்குங்க. ரொம்ப சிம்பிளா என்ன தெரியுமா சொல்றேன், வீடியோ செட்டப் பண்ணி ஆளுங்களை செட்டப் பண்ணி பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அப்படியே தன்னை பெரிய ஆளா காட்டிக்கிட்டா கொண்டாடுறதுக்கு மூளையே இல்லாத காவிகள் இருக்கத்தான் செய்யறாங்க. நாங்கெல்லாம் இல்ல சாமி, அடிச்சு ஓட விட்டுருவோம், உடனே தட்டுவோம்ல.